கறி போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீ எனக்கு கொத்துக்கறி ஆக்காம விட மாட்டியா? உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். என்ன பாப்பா? காரியம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஐயோ யோ ஏதாவது சொல்லிட்டு போறியா? என்ன பாப்பா கறி கொடுக்க வந்தா திட்டுற? என்ன முந்திட்டாரு? ஏன் ரோல ஒன்னும் அவர் கொடுத்துருலையா? ஏன் மணி இப்படி பண்ற? உனக்கு வேற நேரம் காலமே கிடைக்கலையா? மாட்னா டிவி மீடியா எல்லாத்துலயுமே வரும். சொன்னா புரிஞ்சுக்கோயா? கிளம்பு. என்ன பாப்பா இவ்வளவு வெயில்ல வந்திருக்கேன். ஒரு டம் நீ ஏதோ மூட் அவுட்ல இருக்க. நான் அப்புறம் வரேன். சோபா வித்யா யார் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன். அந்த குரலா? ஏங்க அதுவே தார் ரோட்ல பாத்து வச்சு தேய்ச்சறீங்க. இது எங்க ஏரியா கறி கடைக்கார அண்ணன். நீங்க எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க அவரை. அதுவும் இல்லாம நீங்க வந்திருக்கீங்கன்னா கறி நிறைய வாங்குன. நீங்க சாப்பிட்டு தான் போணும். வாங்க. ஐயோ இல்ல வித்யா, நான் தான் சொன்னேன்ல தெரிஞ்சு. நீங்க சாப்பிட்டு தான் போணும். வாங்க வித்யா. வாங்குங்க. உள்ள போங்க. வாங்க. இப்படி இருக்கீங்க. எங்க இப்படி ஒரு நாள் வராம போயிடுமோன்னு கூட நினைச்சிருக்கேன். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, சொல்லக்கூடாதெல்லாம் இல்ல கிருஷ். அம்மாக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, உனக்கு சொன்னா புரியாது. நான் சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாமா? அதான் நீ என் அம்மா சொல்ல. நீ எந்த தப்பும் பண்ணலப்பா. பெரியவங்க செஞ்ச தப்புக்கு நீ நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா உனக்கு சொல்றேன். எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்லன்னு ஸ்கூல்ல எவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க தெரியும். போட்டோ எல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டுட்டு முடிஞ்சா உங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்லி சிரி. என் ஸ்கூல்ல வந்து அவனை கேளு, எல்லார்கிட்டயும் நீ தான் என் அம்மான்னு சொல்லுமா. பாவண்டி அவன். சொல்றது என்னால செய்ய முடியுமாமா? நீ போய் அவன் டீச்சரை பார்த்து பேசு. மா, நீ என் ஸ்கூலுக்கு வாமா. வந்து நீ அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும்டா. எப்போ அந்த நேரம் வரும்? கண்ணான்னு யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ஏன் நீ என் அம்மா தானே, அப்புறம் ஏன் சொல்லக்கூடாது? அம்மா அவங்கிட்ட சொல்லியாச்சு. இதே மாதிரி உன் வீட்டையும் சொல்லிட்டா அப்புறம் நீ என்ன இரிட்டேட் பண்ணாதமா? பாவம் அந்த பொண்ணு. எல்லாத்துக்கும் உன் மாமியார் அவளை குறை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா உன் மாமியார் இப்படி ஒரு பொம்பளையா இருப்பாங்க நான் கிருஷ், நான் சொல்லாம யார்கிட்டயும் நான் தான் உன் அம்மான்னு சொல்லக்கூடாது, சரியா? அப்புறம் நீ அம்மா கூட இருக்கவே அதே மாதிரி இதையும் சொல்ல மாட்டேன். அப்ப எனக்காக ஒண்ணு செய்வியா? வாங்கனே டாக்டர் சொன்னால, அப்ப என்னால பார்க்க முடியும்ல? பார்க்க முடியும். உன்னை பார்க்கணுமா? அம்மா சீக்கிரம் கிளம்பு. நான் உங்களை ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வைக்கிறேன். போறியா? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அவங்களுக்கு தெரியாம அனுப்பணும் தான் வீட்ல இருக்கிற எல்லாரையும் நான் கஷ்டப்பட்டு வெளியே அனுப்புறேன். அவங்க வரது சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாவ், எப்படிதான் நீங்க உங்களால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியுது? சமையலும் பண்றீங்க, நல்லா பூ கட்டுறீங்க. எப்ப கத்துக்கிட்டீங்க இது எல்லாத்தையும்? ஃபேமிலி பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. வேற எனக்கு யோசிக்க என்னங்க இருக்கு? இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆசை ஒரு லட்சியம் இருந்திருக்கும். இப்போ உங்க ஹஸ்பண்ட் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? எப்படிங்க உங்களால இது முடியுது? எது? அவங்க மேல உங்களுக்கு கோவம் கூட வராதா? கோவம் வராதுன்னு சொல்ல முடியாது. கோவம் வருதுங்க. ஆனாலும் அவங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு எப்படி உங்களால அமைதியா இருக்க முடியுது? வேற என்ன செய்யறது சொல்லுங்க? அதனாலதான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறேன். அமைதியா நல்லா இருக்கணும்னு நினைச்சா சில நேரத்துல பொறுமையா இருந்துதான் ஆகணும். நான் ஹெல்ப் பண்ண கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. நான் சமைக்கிறேன்னு சொன்னாலும் கேட்காம நீங்களே எல்லாத்தையும் சமைச்சிட்டீங்க. இந்த ஜெனரேஷன். ஆனா உங்களை மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஹெல்ப் பண்ற ஆளுங்க எல்லாம் ரொம்ப ரேர் மீனா. அப்படின்னா அபூர்வம். என் புருஷனும் இப்படிதான் இருப்பாரு. நான் பரவாயில்ல. அவர் யாருக்காவது உதவணும்னா சொந்த வேலையை விட்டு ஓடி வந்துருவார். அப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுவும் இல்லையா உங்களுக்கு? இருக்குங்க. தம்பி தங்கச்சி படிப்பெல்லாம் முடிச்சு நல்ல பெரிய வேலைக்கு போ. அம்மாவை நல்லா பார்த்து மத்தவங்களுக்காக யோசிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லையா? எனக்கு என்ன வித்யா இருக்க போது? நல்ல நான் உங்க இடத்துல இருந்திருந்தா ஒரு நாள் கூட அந்த வீட்ல இருந்துக்க மாட்டேன். உங்க மாமியார் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். அவங்களால தானே அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதனால அவங்க பேசுறதெல்லாம் மன்னிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மீனா எனக்கு யோசிக்கவே வராது. தத்துவம் சொல்றதுக்கு நான் என்ன பெரிய ஞானியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். வரைக்கும் அமைதி இருக்கும்னு. அப்படிதாங்க. அப்படியே எல்லாத்தையும் கடந்து போயிடணும். சீக்கிரம் அவங்க யாராச்சும் வந்து போறாங்கம்மா. அங்க மீனவ வித்யாவல ரொம்ப நேரம் வேண்டாம். அவங்க கிட்ட சொல்லிட்டு போலாமா? டேய், உனக்கு நான் அம்மாவா இல்ல அவ அம்மாவா? நீ தான் அம்மா. அவகிட்ட பேசக்கூடாது நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. மேல பாசமா தானே இருக்கா? இப்ப என்ன அவளுக்கு தத்து கொடுக்க சொல்றியா? என் பையன் கண்டவ மேல பாசமா இருக்க வேண்டாம். யோ டைம் ஆகுதுமா, நீ முதல்ல நடந்தது இருந்துச்சா? நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? வேற எதுவும் வேலை இல்லையா? இப்ப போனலமா அவர் ஏதோ போன் வந்துச்சு 20 நிமிஷத்துல. நீ என்ன நிக்கிற? ஏன் என்னடா இது? எப்பவும் காலையில முதல்ல நீ தான் போவ, பின்ன லேட்டா போவேன்ற. அது மாமா உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஸ்பெஷல் சாப்பாடு. வா போய் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். இருங்க தம்பி. மீனா சமைச்சு. நீ வீட்ல இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி இப்ப என்ன? அதான் வாங்கிட்டு வந்தாச்சுல, நல்லா தான் இருக்கும். நீ வேணா சாப்பிடுங்க. இல்லமா பெருசா சவாரி எதுவும் வர மாதிரி தெரியல. இதுக்கு மேல போறது வேஸ்ட் தான். நான் எங்கேயும் என்ன எந்த வயசுல வேணாலும் விளையாடலாம். ஓடி விளையாடு பாப்பா, சும்மா உட்காந்துருக்காத பாப்பான்னு பாரதியார் பாப்பாக்கு மட்டும் சொல்ல. எல்லாருக்கும் பாருங்க, தேவையில்ல அவரை பத்தி பேசாதீங்க. பேசினா என்னப்பா? தம்பி எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லமா. அதை அப்படிதான் ஏதாவது பேசிட்டு வா வா கூடாது. நீ சொன்ன உடனே நான் கிளம்பிட்டேன்ல. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? சரி விடு, நாளைக்கு எப்படி கட்ட பிரிக்க போ. இல்லப்பா, நாளைக்கு தான் போறோம். ஐ, அப்ப நான் அம்மா கூட இருக்கலாம். அவன் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான் பாரு. முகமே வாடி போச்சு அவன். காட்டு. என்ன நடக்குதுங்க? இல்ல தம்பி, அது வந்து இல்லமா பையனுக்கு பார்லர் ஊட்டி விட்டு ரோஹிணி அவனுக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்னாங்க. இவன் தான் புது ஆள்லாம் ஒட்டிக்குவான்ல. ஊட்டி விடுதே. நேத்து என்னடா பையன் எங்கே தங்கிட்டு அம்மாட்ட சப்போர்ட் பண்ணுச்சு. இப்ப இந்த கண்குள்ளா காட்சி நானு இல்ல ஆட்டி ஒன்னு சொல்லுவாங்க. சில ஆளுங்க கரடு முரடா இருந்தாலும் மனசுக்குள்ள வேற ஒண்ணு இருக்குண்டா அப்படின்னு. பார்லர் அம்மாக்குள்ள இப்படி ஒரு பாசமான அவதாரமா? நீங்க என்ன இன்னும் சவாரிக்கு போலியா? நான் சவாரி வீடு கொஞ்ச நேரம் கூட வந்தேன். நீ என்ன இவ்வளவு நேரமா வந்து சவுண்ட் பாடி கூப்பிடு? ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க வர. ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டாங்க. இவளை வர விடாம தடுக்க சொன்னா வித்யா இவளுக்கு விருந்து வச்சானு. இல்ல ஆண்டி. சாப்பிட்டியா? மீனா நான் வரும்போது உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். ஆனா அவனுக்கு யார் ஊட்டி விட்டா தெரியுமா? நீங்க தான். நம்ப முடியல. எனக்கு அப்படிதான் பார்த்தப்போ நம்பவே முடியல. ஆச்சரியமா இருந்துச்சு. ரோஹிணியும் அப்படிதான் பாசமா இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா பாக்குறீங்க. என்ன இப்ப அம்மா ஆயிட்டேனா என்ன? இருந்தாலும் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுது இல்ல? என் கூட சேர்ந்து நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. ஆண்டி உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஆண்டி? என்னடி ஒன்னு வாங்குனேன்? தேங்க்ஸ் ஆண்டி. முகமே ஒரு மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் கூட செவந்திருக்கு.